ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இஎஸ்எம் தம்பீஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, நேற்று நைட்டு ஃபுல்லாக மரியாதைக்குரிய நம்மளோட லெஃப்டினன்ட் கர்னல் நாகராஜன் சாப்க்கு ஒரு சின்ன லேண்ட் இஷ்யூ இருந்தது. அதனால் அவங்க வந்து ஓனாக வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்க வந்து அவங்களுக்கு நடைபெற்ற அந்த ஒரு விஷயத்தை பற்றி அவங்க வீடியோவாக வெளியிட்டிருந்தாங்க. அவங்களோட மனைவி மரியாதைக்குரிய லெஃப்டினன்ட் கர்னல் மிஸ்ஸஸ் நாகராஜன் அவங்களும் வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்க முன்னாள் படை வீரர்கள் வாட்ஸ்அப் குரூப்களில் நம்ம குரூப்லேயும் நிறையா இதில் வந்திருந்தது. இப்போ இந்த விஷயத்தில் நம்ம நைட்டும் அவங்களோட டிஎஸ்பி அவங்கக்கிட்டேயும் நம்ம பேசியிருந்தோம். இதெல்லாம் ஏன் நடக்குது? இப்போ இந்த மாதிரி சாப் வந்து ஒரு லெஃப்டினன்ட் கர்னலாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லேண்ட் இஷ்யூஸில் ஒரு சின்ன மிரட்டல் வந்து அவங்க வந்து இப்போ அவங்க விடிய தளி போலீஸ் ஸ்டேஷன் காவல்துறையில் இருந்து கண்டிப்பாக அவங்க மேலே எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கிற உறுதியாக கோரிக்கையோடு அவங்க இருந்தாங்க. அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை இருந்து அப்புறம் பல்வேறு நபர்கள் தமிழ்நாட்டில் இருக்க முன்னாள் படை வீரர் நலச்சங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் எல்லாரும் பேசி சீக்கிரமாக இதில் எஃப்ஐஆர் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான நடவடிக்கைகள் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ சாபுக்கு நடைபெற்ற அந்த ஒரு விஷயத்தை சாபே வீடியோவாக போட்டு வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். டிஸ்பியூட்டட் லேண்டுக்குள்ளே எதை வச்சு வந்தீங்க? எந்த அதிகாரத்தில் வந்தீங்க? சேர்மனு இது என்ன ஆளுங்கட்சின்னு மிரட்ட வந்திருக்கீங்களா? இல்ல நீங்க வக்கீலுன்னு மிரட்ட வந்திருக்கீங்களா? இல்ல ஓனரா நீங்க என்ன எங்களை மிரட்டி எங்களோட காட்டை பிடிங்கலான்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க சார், நான் வந்து நேர்மையா தான் கேட்கறேன். சொல்லுங்க, பதில் சொல்லுங்க சார். வணக்கம், இது சித்ரா நாகராஜன், ஒய்ஃப் ஆஃப் கர்னல் நாகராஜன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குட் ஈவினிங். இது வந்து ஒரு எங்களுடைய லேண்டு டிஸ்பியூட்டு பிரச்சனைக்காக எக்ஸ்ட்ரீம்லி சாரி எங்களோட லேண்டில் வேலை செஞ்சிட்ருக்கீழ பக்கத்து தோட்டத்துக்காரங்க ஒரு ரவுடியை கூட்டிகிட்டு வந்து இன்ஸ்பெக்டர் அம்மாவுக்கு முன்னாடி ஸ்டேஷனில் என்னைய வெட்டி போடுவேன்னு பேசி போட்டு போகிறான். புரியுதுங்களா? இப்போ வந்து நம்மெல்லாம் மிலிட்ரிக்காரங்களா நான் ஒன்று சேர்க்கிறேன்னு சொல்கிறீங்க. இதுக்குமே என் மேலே தப்பு இருந்தால் ஓப்பனாக வந்து சொல்லலாம்னு சொன்னதுக்கு இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து மிரட்டி விட்டுட்டாங்க அவங்கள. இன்ஸ்பெக்டர் அம்மாவுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நம்ம மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, சிவில் டிஸ்பியூட்டும் கிடையாது. பக்கத்தோட்டத்தில் அந்த அம்மா வந்து ரவுடி, அதாவது ஒரு பஞ்சாயத்து பிரசிடெண்ட், சம்பந்தமே இல்லாத ஒரு பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டும் ஒரு எந்த ஊர்க்காரன்னு தெரியாது ஒரு வக்கீலையும் கூட்டிகிட்டு வக்கீலுன்னு அந்த அம்மா சொல்லுது. அவனோட ஐடென்டிஃபிகேஷன் கார்டு கிடையாது. இந்நேரம் வரைக்கும் நாங்கள் வந்து மனு கொடுத்தாச்சு. அவங்கள அரெஸ்ட் பண்ணுற ஐடியாவும் கிடையாது. இன்ஸ்பெக்டர் மேடத்துக்கு முன்னாடியே இது பண்ணினதுக்கு இமீடியட்டாக அவங்க வந்து ஆக்ஷனில் இறங்கியிருக்கலாம். நீ உட்காரு, உன்னோட ஐடென்டிஃபிகேஷன் வராமல் வந்ததுக்கே தப்புன்னு சொல்லியிருக்கலாம். என் மேலே என்னுடைய டாக்குமெண்ட்ஸில் எல்லாமே ப்ராப்பர் கிளியரன்ஸ் இருக்குது. அதில் வந்து யார் வேணாலும் என்ன வேணாலும் கேட்கலாம். இதே மாதிரி இப்போ வந்து அவங்கள இப்போ நான் வெளியே போய் மனு எழுதிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவங்க இன்னும் வரைக்கும் வரல. இப்போ என்னோட லேண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீரியரில் இருக்குது. இப்போ போகிறதுக்கு பயப்பட்டுட்டு நான் இங்கிருந்து ஒரு வீடியோ விடுறேன். நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க இல்லையா ஒத்துமைன்ட்டு. இந்த ஒற்றுமையாக இருந்தால், நீங்கள் ஒற்றுமையாக இருந்து ஒரு இராணுவ வீரனுடைய சம்சாரத்துக்கு இந்த நிலை அப்படின்ட்டு இருந்தால் நீங்கள் தாராளமாக நான் வந்து தளி ஸ்டேஷனில் நைட்டு இப்போ 8:30 9 ஆச்சு. அவங்கள அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் நான் வெளியே போக மாட்டேன்ட்டு உட்காந்துருக்கேன். நான் வந்து காலையில் வரைக்கும் அவங்க அரெஸ்ட் பண்ணாத வரைக்கும் நான் போகிறது இல்லை. நீங்கள் உண்மையிலேயே நல்ல உள்ளம் கொண்ட ஒரு சிவிலியன் முன்ன பின்ன யாருன்னே தெரியாமல் வந்து ஒரு பொம்பளை ரவுடி கூட்டிகிட்டு வந்து என்னைய மூஞ்சி பேத்துருவேன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் மேடத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணலை. அது வந்து உங்களுக்கு நல்லதா தப்பான்னு தெரியலை. எனக்கு வந்து இப்போ அது அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் நான் தளி ஸ்டேஷனில் தான் இருக்க போகிறேன். நீங்கள் ஒரு உண்மையான சோல்ஜர்ஸ், ஒரு வெட்ரன்ஸுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற சோல்ஜர்ஸ், ரியல் சோல்ஜர்ஸாக இருந்தால் என்னோட பிரச்சனையும் என்னுடைய சொந்த பிரச்சனைக்காக நாங்கள் உங்களை கூப்பிடவில்லை.
kind information to all each and every soldier. நீங்கள் வந்து உண்மையாக ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு லேடிக்கு, அதாவது என்னென்னா உங்களுக்கே தெரியும், ஒரு லெஃப்டினன்ட் ஜெனரல் கூட சிப்பாயோட லேடி நின்றுட்டு இருந்தால் அவங்களுக்கு சேரை கொடுத்து போட்டு தான் அவங்க நிற்பாங்க. அதுதான் நம்மளுடைய கல்ச்சர். அதை விட்டு போட ஒரு சிவிலியன் ஒரு பொம்பளை சிவிலியனை கூட்டிகிட்டு வந்து என்னை மூஞ்சி பேத்துருவான்னு சொல்லியிருக்கான். ஒரு இராணுவ வீரருடைய மனைவியாக உங்களை எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்கு வந்து இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி விடணும் அப்படின்ட்டு நான் இப்போ கேட்டுட்ருக்கேன். அவங்க பண்ணாட்டி நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். இந்த மெசேஜ் கிடைச்ச உடனே நீங்கள் எல்லாரும் என்ன ஆக்ஷன் எடுக்கலான்னு சொல்லுங்கள். இதில் வந்து டிஸ்க்ளைமர்ஸ் யாருமே இல்லை. ஏன்னா ஒரு இராணுவ வீரருடைய மனைவிக்கே இந்த நிலைமை அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் என்ன பண்ண முடியும்னு நினச்சிட்ருக்கீங்க? ரவுடி வந்து அவங்கள இன்னார் வரைக்கும் அரெஸ்ட்டும் பண்ணலை. காலையில் மனு எழுதி கொடுத்ததுக்கு அவங்ககிட்ட நம்பரும் வாங்கலை. அவங்க வந்து வேற ஒரு பஞ்சாயத்தே வேற, அவங்க வந்து நம்மளை மிரட்டிட்டு போகிறாங்க. அப்போ இராணுவ வீரனுக்கு ஒரு மரியாதை இல்லை. இந்த மானங்கட்ட பொழப்புக்கு இராணுவ வீரர்கள் ஒவ்வொருத்தரும் தலைகுனிகிற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். இதே நிலை தான் அரியலூர்லேயும் வந்தது. இதே நிலையில தான் எல்லா ஊர்லேயும் வருது. ஒவ்வொருத்தரும் குரல் கொடுக்குறாங்களா ஒழிய யாரும் வந்து இதை செய்யணும்னு சொல்லி நிற்கிறது யாருமே இல்லை. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களும் ஒற்றுமை இல்லாமல் இருப்பது இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு லெஃப்டினன்ட் கர்னல் நாகராஜன் சாப்க்கு நடந்தது, நாளைக்கு வேறு இன்னொருத்தருக்கு நடக்கும். ஆல்ரெடி நம்ம அரியலூர் சம்பவம், பிரபு, எல்லாரோட சம்பவத்தை நம்ம பார்த்துட்டோம். ஒருத்தருக்கு நடந்தால் மட்டும்தான் அது வந்து சம்பவமாக இருக்குது. தனக்கு ஏற்படும் போது அது வந்து வலி வேதனையாக இருக்கும். அதனால் தமிழகத்தில் முன்னாள் இராணுவ வீரர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணும். அதுதான் இதோட ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது. சம்மந்தப்பட்ட ஆட்கள் மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவோட கோரிக்கையாக இருக்குது.